வணக்கம் நண்பர்களே. டிஎன்ஏ டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் 2019 இந்த மசோதா சமீப காலத்தில் மீடியாவில் அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு மசோதா. இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க இந்த பில் சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி பில் இந்த மசோதா இதனுடைய சாராம்சம் என்ன, எதனால் இந்த ஒரு மசோதாவை இப்போ அரசு எடுத்துகிட்டு வருது, இதில் சொல்லப்படுற அந்த அம்சங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்ன, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக சில விஷயங்களை பார்க்கலாம். டிஎன்ஏ பற்றி உங்கள் நிறைய பேருக்கு நல்ல நாலேஜ் ஆல்ரெடி இருக்கும். இப்போ ஒரு உயிரினம் எடுத்துட்டிங்கன்னா அந்த உயிரினத்தினுடைய அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட், பேசிக் யூனிட் என்னென்னா செல். இந்த செல்லு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் பிளான்ட்ஸ்க்கும் இருக்கும், அனிமல்ஸ் விலங்குகளுக்கும் இருக்கும், மனிதனும் ஒரு விலங்கு தான். அப்போ எல்லா உயிரினத்துக்கும் அந்த செல்லுங்கிறது இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே இருக்க அந்த மையப்பகுதி தான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆக்சி ரிபோ நியூக்ளியிக் ஆசிட், ஷார்ட்டாக டிஎன்ஏ. அப்போ இதுதான் அந்த ஒரு உயிரினத்தினுடைய அந்த பேசிக் ஃபவுண்டேஷன், அந்த ஒரு பில்டிங் பிளாக் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டிஎன்ஏங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள். நான் சொன்னது போல் இதுதான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏக்குள்ளே மரபணு ஜீன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு உயிரினம் ஒரு சிங்கிள் செல் ஆரம்பித்து ஃபெர்டிலைஸ்ட் எக்லேருந்து ஜைகோட் அந்த சிங்கிள் செல் ஆரம்பித்து முழுசாக ஒரு உயிரினமாக மாறுற வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாத்தையும் நிர்ணயிக்கூடியது அந்த மரபணு ஜீன் தான். இந்த ஜீன் எங்கே இருக்கும், இதுவும் டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்கும். டிஎன்ஏக்குள்ளே நிறைய ஜீன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே அங்கங்கே நிறையா பார்ட்ஸாக இந்த ஜீன் இருக்கும். டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினத்துக்கும் காமன் தான், அந்த கம்போசிஷன் தான் மாறும். வைரஸில் இருக்க அதே டிஎன்ஏ தான் பாக்டீரியாவில் இருக்கும், பாக்டீரியாவில் இருக்க அதே டிஎன்ஏ தான் ஒரு மீனுக்கும் இருக்கும், மீனுக்கு இருக்க அதே டிஎன்ஏ தான் ஒரு பூச்சிக்கு இருக்கும், பூச்சிக்கு இருக்க அதே டிஎன்ஏ தான் ஒரு பறவைக்கு இருக்கும், அதே டிஎன்ஏ தான் மனிதனுக்கும் இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த உயிரினங்களுக்கு நடுவில் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த டிஎன்ஏலையும் ஒற்றுமை இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மனிதனுக்கும் மற்ற மேமல்ஸ், இப்போ கொரிலா, சிம்பான்சி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நிறைய காமனாக இருக்கும். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல் இரண்டு உயிரினங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஜீன் ஒரே காம்போசிஷனில் இருக்காது, வேறுபடும். ட்வின்ஸ், மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஒரே டிஎன்ஏ கம்போசிஷனில் இருக்கும். மற்றபடி எல்லா உயிரினத்துக்கும் அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னா, ஒரு உயிரினம் உதாரணத்துக்கு மெயினாக மனிதங்களுக்கு தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய அந்த டிஎன்ஏ கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். பெரும்பாலான டிஎன்ஏ மற்ற மனிதர்களோட காமனாக இருந்தாலும் ஒரு சில ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வந்து காமனாக இருக்காது. அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற டெக்னிக் தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ரைம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு சில க்ரைம்ஸ், மர்டர், ரேப் இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அந்த அக்யூஸ்டுடைய அந்த ஏதோ ஹேரோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாடி பார்ட்டோ அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்துகிட்டு அவருடைய டிஎன்ஏவை எடுத்து அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஸோ க்ரைம் இவர் தான் பண்ணார் அப்படின்னு ஊர்ஜிதமாகும். ஸோ இதுக்கெல்லாம் அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சில்ட்ரனுக்கு பேரண்ட்ஸ் யார் அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ் வரும், ஒரு சில கேசஸ் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி பில் 2019 இதுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த பில், இந்த மசோதாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பேசிக்காக அந்த டிஎன்ஏவை ப்ரொஃபைல் பண்ணணும். எதுக்கு அவங்க ப்ரொஃபைல் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நான் சொன்னது போல் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூனிக்காக இருக்கும். அப்போ அந்த டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணாலே அந்த பர்சனுடைய ஐடென்டிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த டிஎன்ஏவை ஏன் அவங்க ப்ரொஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த குற்றம் செய்கிறவங்க, இந்த அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து அவங்க ப்ரொஃபைல் பண்ணி ஒரு டேட்டா பேஸாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ மெயினாக இந்த அக்யூஸ்ட், அது இல்லாமல் இந்த விக்டிம்ஸ், யாரெல்லாம் அந்த குற்றத்துக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க விக்டிம்ஸ், அது இல்லாமல் மிஸ் ஆகிறாங்க இல்லையா இந்த மனிதர்கள், அது இல்லாமல் அண்டர் ட்ரையல்ஸ், அதாவது குற்றம் இன்னும் நிரூபிக்கலை ஆனாலும் ஜெயிலில் இருப்பாங்கல்ல, அண்டர் ட்ரையல்ஸ். ஸோ இவங்களுடைய அந்த டிஎன்ஏவை எடுத்து ப்ரொஃபைல் பண்ணி ஒரு டேட்டா பேஸாக வைப்பாங்க. இது பேர் வந்து நேஷ்னல் டிஎன்ஏ டேட்டா பேங்க். ஸோ இதுதான் இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி பில் மெயினாக சொல்கிற அந்த ஒரு அம்சம். சரி, இது இந்தியாவில் மட்டும்தான் நம்ம கொண்டு வரோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இதை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க.
50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த மாதிரி டிஎன்ஏ டேட்டா பேங்க் ஏற்கனவே இருக்குது. அதனால் இந்தியாவிலும் இதே மாதிரி ஒரு டிஎன்ஏ டேட்டா பேங்க்கை நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதை ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைம்ஸ் நிறைய நடக்குது. இதை சால்வ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சில அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த கிரைம்ஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸ். இவங்கெல்லாம் ரெகுலராக அந்த கிரைமை பண்ணிக்கிட்டே இருக்கவங்க. அப்போ இவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து நம்ம ப்ரொஃபைல் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பேங்க்கில் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கிரைம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு சில முக்கியமான கேசஸ், தெஃப்ட், மர்டர், ரேப், அதே போல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபாதர்ஹுட், இது எல்லாத்துக்குமே இந்த டிஎன்ஏ டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த பர்பஸ்க்கு தான் இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி பில்லை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதில் சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா பேஸாக நம்ம டிஎன்ஏவை ப்ரொஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஒருவேளை இந்த டேட்டா வெளியே லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஒருவேளை ப்ரைவேட் ஏஜென்சிஸ் கையில் போய் சேரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கா, இதெல்லாம் முக்கியமான கேள்விகளாக இருக்குது. ரைட் டு ப்ரைவசி, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரைட் டு ப்ரைவசியை நமக்கு எல்லாருக்கும் என்ஷூர் பண்ணுது. அப்போ ஒருத்தருடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைவேட்டான இன்ஃபர்மேஷன், சொல்லப்போனால் மோஸ்ட் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் இந்த டிஎன்ஏ டேட்டா பேஸ் தான். ஏன்னா அந்த டிஎன்ஏ வச்சு தான் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்தளவுக்கு ப்ரைவேட்டான சென்சிட்டிவான டேட்டா நாளைக்கு லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தாகிடும். ஃப்யூச்சரில் டேட்டா தான் மோஸ்ட் ப்ரெஷஸ் ரிசோர்ஸு. ஸோ பிஸ்னஸ் எல்லாமே டேட்டாவை நம்பி தான் இருக்கும். ஸோ மக்கள்கிட்ட அந்த கூட்ஸ் சர்வீசஸை மார்க்கெட் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு இந்த டேட்டா தான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ். அப்போ ஒருவேளை ப்ரைவேட் செக்டர் கையில் இது இல்லீகலாக போய் சேர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி கூட இதுதான் சொல்லிச்சு. இப்போ டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பண்ணி வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது வேறு மாதிரி தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணப்படலாம். உதாரணத்துக்கு கிரைம்ஸ் நம்ம டேட்டா பேஸ் உருவாக்குறோம். அப்போது இதில் ஒருவேளை ஏதோ ஒரு ரேஸை சேர்ந்தவங்க, இல்லை ஏதோ ஒரு மொழியை பேசுகிறவங்க, இல்லை ஏதோ ஒரு கேஸ்டையோ இல்லை கம்யூனிட்டியோ சேர்ந்தவங்க அவங்க ஆக்சிடென்டலாக அந்த கிரைம் லிஸ்ட்டில் அதிகமாக வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, இவங்க எல்லாமே கிரைம்ஸ் அதிகம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டிபிஃபிகேஷன் பண்ணி அவங்கள கிரிமினல்ஸ் இல்லை அஃபண்டர்ஸ் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுக்கூடாது. கிரைம்ஸ் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த குரூப்பை சேர்ந்தவங்க, இந்த மொழியை பேசுகிறவங்களோ இல்லை ஒரு இனத்தை சேர்ந்தவங்களோ இந்த மாதிரி கிரைம்ஸை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அப்போ ஆனால் ஒரு பில்லை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடிபிஃபிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்குது. இதுதான் நம்ம மனசில் வைக்கணும். அதே போல் இந்த டேட்டா எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், கிரைம்ஸை சால்வ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணணுமா, இல்லை கிரைம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணணுமா, இந்த கேள்வியும் எழுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அக்யூஸ்ட் இருக்கார், ஆனால் அவர் கன்விக்ட் இல்லை, அவர் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ்லேருந்து அவர் பேரை நீக்க போகிறோமா, இல்லை எப்பயுமே அவருடைய பேர் இருக்குமா? அதே போல் விக்டிம்ஸோட பேர் கேஸ் சால்வ் ஆகிடுச்சுன்னா எடுத்துருவோமா, இல்லை எப்பயுமே இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளும் இருக்குது. அதே போல் கன்சென்ட், விருப்பம், அந்த அக்யூஸ்டோ இல்லை விக்டிமோ அவங்களுடைய கன்சென்ட்டை வாங்கிட்டு தான் அந்த டிஎன்ஏவை எடுக்கணும். அப்போ இந்த கேள்வியும் இருக்குது. ஒருவேளை பெர்மிஷன் வாங்கிட்டு எடுக்க போகிறாங்களா, இல்லை வாங்காமல் எடுக்க போகிறாங்களா, இந்த மாதிரி கேள்விகளும் இருக்குது. ஒரு சில காக்னிசபிள் அஃபென்சஸ், இந்த 7 வருஷம் மேலே இருக்க அஃபென்சஸ், இந்த முக்கியமான கிரைம்ஸ், இந்த ரேப், மர்டர் போன்ற கிரைம்ஸ்க்கெல்லாம் கன்சென்ட்டை வாங்கி எடுக்க போகிறாங்களா, இல்லை கன்சென்ட் இல்லாமல் எடுக்க போகிறாங்களா, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. அப்போ பேசிக்காக ரைட் டு ப்ரைவசின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் இந்த டேட்டா பேஸ் இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும். இது எந்த காரணத்துக்கு கொஞ்சம் லீக் ஆகிடக்கூடாது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், சேலஞ்சாக இருக்குது. சரி, இப்போ இப்படி ஒரு டேட்டா பேஸ் தேவையா அப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக தேவைதான். உதாரணத்துக்கு கன்விக்ஸ், இவங்களுடைய டேட்டா பேஸை வைக்கலாம். அதாவது குற்றவாளிகள் அப்படின்னு ப்ரூவ் ஆனவங்க, ரெகுலராக இந்த கிரைம்ஸை பண்ணுறவங்க, அவங்களோட டேட்டா பேஸை வைக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு இந்த நபர்கள் மறுபடியும் இன்னொரு கிரைமை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டேட்டா பேஸை நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணலாம். இந்த கிரைமை பண்ணது இவங்களான்னு நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு அந்த கிரைம் நடந்த இடத்துல அவங்களோட சாம்பிள், ஹேர், சீமன் இல்லை வேறு ஏதாவது பாடி பார்ட்டுடைய சாம்பிள் எடுத்து மேட்ச் பண்ணி ஸோ நம்ம ஈஸியாக வேகமாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கிரைமை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்காக கன்விக்னுடைய டேட்டா பேஸை வைக்கிறது நல்லது தான். ஆனால் இதுலேயுமே நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. வெளிநாடுகளில் நடந்த நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லணும்னா, கன்விக்ட் டேட்டா பேஸை வைக்கிறதுனால மட்டும் குற்றங்கள் குறைவதில்லை அப்படின்னும் நிறைய ஸ்டடீஸ் சொல்கிறது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா முக்கிய
கேள்விகளாக இருக்குது. அதே போல் டேட்டா பேஸ் வச்சுட்டா மட்டும் க்ரைம் குறைஞ்சிடுமா? இப்போ ஒரு சில முக்கியமான க்ரைம்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ரேப் இருக்குது. ரேப் பொறுத்த வரைக்கும் நிறைய ரேப்ஸ் வந்து டொமஸ்டிக் ரேப்ஸ் தான், அதாவது வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது தான். இதை மெயினாக பண்ணுறவங்க யாருன்னா உறவினர்கள், இந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்ட்ஸ், இவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பண்ண முடியுமா? அதுக்கு அந்த ஃபேமிலிஸ் ஒத்துக்குமா? அப்போ இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பண்ணிட்டா மட்டும் க்ரைம்ஸ் ரெடியூஸ் ஆகிடுமா? அப்போ ஓவராலாக நம்ம க்ரைம்ஸை குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷனை பார்க்கணும். அதே போல் ஒன்ஸ் அந்த க்ரைமை நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த கன்விக்ஷன் ரேட்ஸை அதிகப்படுத்தணும், ட்ரையலை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். அப்போ இதிலலாம் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம வந்து வேகமாக செயல்படுத்தணும். விக்டிம் ஃப்ரெண்ட்லி ஜுடிஷியல் ப்ராசஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்படி பண்ணால் தான் க்ரைம்ஸ் குறையுமே தவிர ஜஸ்ட் ஒரு டேட்டா பேஸை உருவாக்குறதுனால மட்டும் க்ரைம் குறையாது. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமும் நம்ம மனதில் வைக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.